Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ரொம்ப சிம்பிளா அழகா ரொம்ப சீக்கிரமா போட்டு முடிக்கிற மாதிரி ஒரு ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு ப்ளவுஸ் பீட், வளையல், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் உங்களால வைக்க முடியும். இது டபுள் கலர்ல பின்னிருக்கேன். சிங்கிள் கலர்ல வேணும்னாலும் தாராளமா நீங்க பின்னிக்கலாம். இந்த ட்ரேவை இன்னும் என்னென்ன கலர்ல போட்டா அழகா இருக்கும்னு சில கலர்ஸ் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ல இந்த ட்ரேவை நீங்க பின்னலாம். ஸ்கொயரா நார்மலா ஒரு ட்ரே நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இதையும் பின்ன போறோம். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா அந்த மவுண்டன் ஷேப் வர மாதிரி பின்ன போறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த கியூட்டான ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரே பின்றதுக்கு ரெட் கலர்ல 4 ஒயர், ஒயிட் கலர்ல 4 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 1 அடி விட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் திக்கான ஒயர் எடுக்கிறீங்கன்னா 1.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 1 அடி ஒயர் முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுங்க. கீழே 2 ஒயர் இருக்கும். இதில் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து மேலே இருக்கிற இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பேக்ஸ் நாட். ஃபர்ஸ்ட்டு 2 ரெட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் இருக்கும். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் மீதி எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். 2வது ரெட் ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். 2 ரெட் ஒயர், 4 ஒயிட் ஒயர், கடைசியில் 2 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணணும். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் ஒயர் எடுத்திருக்கேன். 4 ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 ரெட் ஒயர், 6 ஒயிட் ஒயர், கடைசியில் 3 ரெட் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 3.5லேருந்து 3.25 அடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ஒரு ட்ரே பின்னி பாருங்கள். பின்னி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வருதா இல்லை ஒயர் கம்மியாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ட்ரே வந்துட்டு பின்னிங்க. ஒயரோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவுகளும் மாறும். இப்போது 4வது ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ 4 ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. கடைசியில் இன்னும் 2 ரெட் ஒயர் தான் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போது கடைசியில் 2 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே 2 வரிசையும் கீழ்ப்பக்கத்தில் 1 வரிசையும் பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். பேஸில் 4 வரிசை ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே 2 வரிசை கீழே 2 வரிசை பின்னுவோம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணுவோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகினருக்காக இந்த 2வது வரிசை ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். ரெண்டாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 2வது வரிசை சென்டரோடு சேர்த்து 3வது வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை விடுறேன். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன். 2வது வரிசை பின்னது போலயே ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தின்னான ஒயர் எடுத்ததுனால லெஃப்ட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயர் விட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக்கான ஒயர் எடுக்கிறீங்கன்னா 1.25 அடி ஒயர் விட்டுக்கோங்க. நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த ட்ரே பின்னுறீங்கன்னா ஒரு ரோல் ஒயரில் 5லேருந்து 6 ட்ரே வரைக்கும் உங்களால் பின்ன முடியும். இப்போ 3வது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 3வது வரிசை ஃபுல்லாக பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்னோம் இல்லையா, அதே மாதிரி கீழே 1 வரிசை பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இந்த பக்கத்தில் 1 வரிசை பின்னணும்.
இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு விடுறீங்க இல்லையா, அந்த ஒயர் ஒரு அடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போடுங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு 4 வரிசை பின்னியாச்சு. அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே 2 வரிசை கீழே 2 வரிசை பின்ன போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு 2வது ரெட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிற 6 ஒயரில் மட்டும்தான் நாட் போட போகிறோம். அடுத்து பக்கத்தில் நாட் போட்டுகிட்டே வாங்க. கடைசி ஒரு ஒயரை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். சாதாரணமாக நம்ம ஸ்கொயராக ட்ரே போடும்போது எல்லா ஒயர்ஸ்லையும் நாட் போடுவோம். இந்த ட்ரேக்கு பேஸில் பார்த்தீங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்கும். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும் போது மேலே 2 வரிசை கீழே 2 வரிசை. ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்னணும். லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளவர் மாடலில் ஸ்டாண்டு வச்சு இந்த பூஜா பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோம். இதுலேயும் பேஸில் சேம் இதே மெத்தடில் தான் பின்னி இருந்தோம். சேம் இதே மாடலில் டபுள் கலரில் ஒரு ட்ரே எப்படி பின்னுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூஜா பேஸ்கெட் பின்னுற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். நடுவில் இருக்கிற 6 ஒயரில் நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே 2 வரிசை பின்ன போகிறோம். அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு ரெட் ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயிட் ஒயரில் மட்டும் நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணிவிட்டு பின்னணும். இதை விட பெரிய ட்ரே பின்னும் போது ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் 3 ரெட் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் 6 ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ண சொன்னேன் இல்லையா, சேம் இதே மாதிரி 6க்கு 6ன்னு நடுவில் ஒயிட் கலர் வர மாதிரி பின்னிடுங்க. பின்னிட்டு இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும் ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை பின்னுறோம் இல்லையா, அதே மாதிரி 3 வரிசை பின்னிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயரை இதே மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. ஏதோ ஞாபகத்தில் இந்த ரெட் ஒயரில் நாட் போட்டுட்டேன். இதில் நாட் போடக்கூடாது, ஒயிட் ஒயரில் மட்டும்தான் நாட் இருக்கணும். ஓகே, இப்போ 4 ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸை இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம 2 வரிசை ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடுங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரெட் ஒயரை விட்டுட்டு 2வது ரெட் ஒயரில் நாட் போடணும். கடைசி ரெட் ஒயரை விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. 6 ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னியாச்சு. பின்னிட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை பின்னியாச்சு. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். 2 ரெட் ஒயரை அப்படியே விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயிட் ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட் ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் 4 ஒயிட் ஒயர்லையும் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் பின்னதுனால பாருங்கள், இந்த பேஸை சுற்றி 4 ஒயிட் ஒயர், 4 ரெட் ஒயர், 4 ஒயிட் ஒயர், 4 ரெட் ஒயர்னு 8 கார்னர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். 4 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரைட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. பேஸ் பின்னி முடிச்சுட்டு இதே மாதிரி பின்னிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 4 ஒயிட் ஒயர், 4 ரெட் ஒயர், 4 ஒயிட் ஒயர், 4 ரெட் ஒயர்னு 8 கார்னர்ஸ் வர மாதிரி இந்த பேஸை நம்ம பின்னி இருக்கோம். இப்போ பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு சைடு வால் 3 ரவுண்டு மட்டும்தான் நம்ம பின்ன போகிறோம். ஒயிட் ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இந்த அளவுக்கு சின்னதாக விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் 2வது ஒயிட் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வர போகிறோம். இந்த ஒயிட் ஒயர் வரைக்கும் நாட் போட போகிறோம். இப்போ இந்த ட்ரேவோட சைட் வால் பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளவர் மாடலில் ஸ்டாண்டு வச்ச இந்த பூஜா பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருந்தோன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பேஸ்கெட்லேயும் 8க்கு 8ன்னு தான் இந்த பேஸை நம்ம பின்னியிருப்போம். ஆனால் அந்த ஃப்ளவர் டிசைன் வரத்துக்காக 8 கார்னர்ஸ்லையும் 8 எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னதுனால இது நல்ல பெரிய பூஜா பேஸ்கெட்டாக வந்திருக்கும். இந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது 4 ரெட் ஒயரில் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நாலு ரெட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்த பக்கத்தில் 4 ஒயிட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பேஸை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லையும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணுவோம். நாலு ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்த பக்கத்துலேயே 4 ரெட் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பின்னி காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ இங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. சைட் வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன். 8 கார்னர்லேயும் நாட் போட்டாச்சு. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப் வச்சுக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஒயரை பிடிச்சி எடுக்கணும். அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு டைட் ஆயிரும். இது தான் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா லேடர் நாட் பின்ன கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஒயரில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டு லேடர் நாட் போட்டு அதே ஒயர்லேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ 2வது ரவுண்ட்லேயும் கொஞ்சம் தூரம் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நீங்களே பின்னிக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரம் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது சைடு வால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்திருக்கேன் பாருங்கள். 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப் இருந்துச்சுன்னா போதும். அடுத்து ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேலே போகிற ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சி எடுக்கணும், அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி எடுக்கணும். அவ்வளோதான். லேடர் நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் பின்னது போலயே 3rd ரவுண்ட்லேயும் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நாட் போட்டுட்டு வாங்க. நாட் போட்டுட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காகவே கிளியராக தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிக்கோங்க. பின்னிட்டு 3வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இது ரொம்ப சின்ன ட்ரே அப்படின்றதுனால 3 ரவுண்டு மட்டும் போதும். ஸ்டார்ட் பண்ண அந்த ரன்னிங் ஒயரையும் முடித்த அந்த ரன்னிங் ஒயரையும் இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அடுத்து இந்த ட்ரேவோட 4 பக்கத்துலேயும் சின்னதாக மவுண்டன் ஷேப் வர மாதிரி பின்ன போகிறோம். மவுண்டன் ஷேப் பின்னுறதுக்கு 4 ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு 2 ஒயிட் ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு கிராஸ் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 நாட்டுக்கு மேலே ஒன்னோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். குட்டியாக வந்துட்டு மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு ரெட் ஒயரை வச்சு இந்த இடத்துல பார்டர் மாதிரி நம்ம பின்னிட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ரெட் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி பின்னிட்டு வரேன் பாருங்கள். 2 ஒயிட் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளவர் பேஸ்கெட்டும் சேம் இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கம் ரெட் ஒயரோட சேர்த்து 3 நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு ஒயிட் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 ரெட் ஒயரையும் சேர்த்து ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ஒரு வரிசை பார்டர் மாதிரி பின்னியாச்சு. அடுத்து 2வது ரெட் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி பின்னிக்கலாம். ஃபர்ஸ்ட் வரிசை எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் பின்னணும். ரியல் பூக்கள் மாதிரியே ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். அந்த பெட்டல்ஸ் எல்லாமே இதே மெத்தடில் தான் நம்ம பின்னியிருப்போம். நீங்கள் ரெகுலர் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பூஜா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்மளோட சேனலில் தான் முதல் முறையாக இந்த பேஸ்கெட்லாம் பின்னியிருந்தோம். இது நீங்கள் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்லேயும் பார்க்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், ரைட் சைடு ரெட் ரன்னிங் ஒயரை வச்சு மேல் பக்கம் 4 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. 2 ஒயிட் ஒயரில் நாட் போடணும். அடுத்து 2 ரெட் ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். அவ்வளோதான். இது ரொம்ப சின்ன ட்ரே அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒயர் மெஷர்மெண்ட் சொன்னால் ஒயர் அதிகமாக வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால ரொம்ப எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக் ஒயர் எடுக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1 அடி ரன்னிங் ஒயர் விட்டோம் இல்லையா, அதுக்கு பதில் 1.25 அடி ஒயரை விட்டுக்கோங்க. எனக்கு பாருங்கள் ஃபினிஷிங்லேயே ஒயர் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இந்த பக்கம் மவுண்டன் ஷேப் பின்னது போலயே இந்த பக்கத்தில் பின்னணும். பிகினருக்காக இன்னும் ஒரு பக்கம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நடுவில் இருக்கிற 4 ஒயிட் ஒயரில் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. அடுத்த பக்கத்துலேயே இந்த 2 ஒயிட் ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த 2 கிராஸ் நாட்டுக்கு மேலே ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. ஒயிட் ஒயரை வச்சு குட்டியாக மவுண்டன் ஷேப் பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ரெட் ஒயரை வச்சு பார்டர் மாதிரி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகணும். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பின்னிக்கலாம். 2 ஒயிட் ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. ரெட் ரன்னிங் ஒயரை வச்சு ரெட் ரன்னிங் ஒயரை ரன்னிங் ஒயர் மாதிரி பிடிச்சி நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து ரைட் சைடு ஃபர்ஸ்ட்டு ரெட் ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 ரெட் ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு வரிசை பின்னிட்டு அடுத்து 2வது ரெட் ஒயரை எடுத்து 2வது வரிசை பின்னணும். லெஃப்ட் சைடு 3 நாட்டும் ரைட் சைடு 4 நாட்டும் போடுவோம். நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ட்ரேக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் இன்னும் விதவிதமாக புது மாடலில் ட்ரேஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் ஒரு சில இமேஜஸ் மட்டும் இங்கே சைடில் வைக்கிறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இந்த ட்ரேலாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இதில் மாம்பழம் மாதிரியெல்லாம் பின்னியிருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து ரைட் சைடு 2வது ரெட் ஒயரை பிடிச்சி மேல் பக்கம் நாட் போட்டுட்டு வரேன். இப்போ கடைசியாக 2 ரெட் ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது 2 மவுண்டன் ஷேப் மாதிரி எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 பக்கத்தில் பின்னணும். 4 பக்கத்துலேயும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 4 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இப்படி ரிவர்ஸில் திருப்பிக்கோங்க. ரிவர்ஸில் திருப்பிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விடணும். இந்த ஒயர்ஸை சொருகி விட்டுட்டு மறுபடியும் இந்த ட்ரேவை நேராக நான் திருப்பலை. இந்த நாட்டோட ரைட் சைடு இந்த ட்ரேவோட உள் பக்கத்தில் வரா மாதிரியும் ரிவர்ஸ் சைடு வெளி பக்கத்தில் வரா மாதிரியும் அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன்.
இப்போ ஒரு மவுண்டன் ஷேப்லேயும் 4 ஒயர் இருக்கும். 2 ரெட் ஒயர், 2 ஒயிட் ஒயர். இதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து ஒரே ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு சொருகிக்கோங்க. ரைட் இருக்கிற ஒயரை லெஃப்ட் மடித்து சொருகணும். லெஃப்ட் இருக்கிற ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டு மடித்து சொருகணும். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் இந்த ட்ரேக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. நம்ம சைடில் ஒரு அடி ஒயர் விட்டதுனால உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு இந்த அளவுக்கு தான் ஒயர் இருக்கும். ஸோ இதனால தான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் திக் ஒயர் எடுக்கிறீங்கன்னா 1.25 அடி ஒயர் எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த ட்ரே பின்னும்போது பேஸில் கடைசி அந்த ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு 2 வரிசை பின்னும்போது ஃபஸ்ட்டு ஒயரை லாஸ்ட் ஒயரை இக்னோர் பண்ணி பின்னோம் இல்லையா? ஸோ ஒரு ஒயர் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு ஒயர் கொஞ்சம் சின்னதாகவும் தான் இருக்கும். அது இல்லாமல் மவுண்டன் ஷேப் வர பின்னி இருக்கும். ஸோ எல்லா ஒயரும் ஒரே அளவில் இருக்காது. இந்த மவுண்டன் ஷேப்போட அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒயர் ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழே அந்த ஒயிட் ஒயர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை கட் பண்ணுற மாதிரி வரும். மவுண்டன் ஷேப் பின்னும்போது அந்த அதிகமாக ட்ராவல் ஆகிற ஒயர் வந்துட்டு சின்னதாயிரும். கம்மியாக ட்ராவல் ஆகிற ஒயர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் ஆப்போசிட்டில் மடித்து சொருகிக்கோங்க. எல்லா ஒயரையும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போது எல்லா ஒயரையும் ட்ரேக்குள்ளேயே சொருகி விட்டுட்டு இதை நேராக வந்துட்டு திருப்பில் இதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னாக்கா இந்த கூடையோட உள்பக்கத்தில் தான் நமக்கு வெளியே அதிகமாக தெரியும், வெளிப்பக்கத்தில் நமக்கு தெரியாது. இந்த மினி கூடையை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதுக்கு கைப்பிடியும் நீங்கள் வைக்கலாம். இதுக்கு கைப்பிடி வந்துட்டு உருட்டு கைப்பிடி இல்லை முறுக்கு கைப்பிடி வைக்கலாம். உருட்டு கைப்பிடி வைக்கிறதா இருந்தாக்கா 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. 3 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். உருட்டு கைப்பிடி முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளாக ரொம்ப கம்மியான ஒயரை வச்சு மினி ட்ரே எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இதை விட கொஞ்சம் பெரிய ட்ரே எப்படி பின்னுறதுன்னு இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.